Hi everyone. Today we will discuss about the Unit 1 in TNPSC. The first chapter is, first subheading is Scientific Knowledge and Scientific Temper. It's a very important topic because of in your new syllabus, உங்களுடைய புதிய பாடத்திட்டத்தில் இது மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறதுனால இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் அறிவு. அறிவுங்கிறது நாலேஜ். நத்திங் பட் எ சயின்டிகா. சயின்டிகா அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் சயின்டிகா? சயின்டிகாங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லத்தீன் மொழியில் உள்ள வார்த்தை. சயின்டிகா என்றால் நாலேஜ் என்பது பொருள், அதாவது அறிவு. நாலேஜ் நாலேஜ் என்பது பொருள். இப்போ பார்த்தீங்கன்னா சயின்டிக்காங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தை. சயின்டிக்கா என்பதன் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் அப்படிங்கிறது பொருள். அப்போ அறிவு அப்படிங்கிற வார்த்தையான மீனிங் கிடைச்சிருச்சு. அதுவும் பர்டிகுலர் அறிவியல் அறிவு, பயாலஜிக்கல் நாலேஜ். ஒன் மோர் திங், அறிவியல் உணர்வு அப்படிங்கிறது டெம்பர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நமக்கு நல்லாவே தெரியும், வெல் நோன் அபவுட் இட். நேஷனல் சயின்ஸ் டே அப்படிங்கிறது எப்போ கொண்டாடப்படுறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். February 28, February 28 we are celebrated the National Science Day, அதாவது தேசிய அறிவியல் நாள் என அழைக்கப்படுவது. அறிவியல் நாள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? February 28 யாருடைய பெயரால் கொண்டாடப்படுகிறது? A well-known scientist, a famous scientist, the Indian scientist Sir C.V. Raman அவருடைய நினைவாக நாம் கொண்டாடப்படுவது நேஷனல் சயின்ஸ் டே என அழைக்கப்படக்கூடிய தேசிய அறிவியல் நாள் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சர் சி.வி. ராமனை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் ஆஃப் அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, ஒரு மெயின் கொஸ்டினை ஒன்று அரைஸ் பண்ணாரு. The important question is, வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? அதாவது why sky is blue? Nothing but the electromagnetic radiation from sun. அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EMR. EMR nothing but electromagnetic radiation. மின்காந்த கதிர்கள், சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய கதிர்களை அவர் ஆராய்ச்சி செய்தார். அதன் மூலமாக கிடைத்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது ஸ்கேட்டரிங் ஆக்ஷன், அதாவது விரவி காணப்படுகிறது அப்படிங்கிறத அவர் சொன்னார். கடலிலிருந்து வானத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, வானத்திலிருந்து கடலுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் வானம் நீல நிலமாக தோன்றுகிறது என்ற வார்த்தையை முதலில் அந்த கேள்வியை எழுப்பியவர், எ பொட்டன்ஷியல் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை எழுப்பியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சர் சி.வி. ராமன். சருங்கிறது மிக முக்கியமான பட்டங்கள். அதில் நம்ம ஒரு இந்தியருக்கு கிடைத்ததுங்கிறது மிக பெருமையான ஒன்று. அது பேஸ் பண்ணி கொண்டாடப்படக்கூடிய நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தேசிய அறிவியல் நாள், நேஷனல் சயின்ஸ் டே அப்படிங்கிறது மிக முக்கியமான நாள். இதை முன்னெடுத்து சென்றது எந்த வருடம்? இதை முன்னெடுப்பாக கொண்டு வந்தது, இதை வழிகாட்டியாக பின்பற்றியது எந்த வருடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, 2014. முதலில் சுதந்திரத்துக்கு முன்பாக யார் அதை முன்னெடுத்து சென்றார்? யார் அதை புத்தகத்தில் பதிவு செய்தார்? இம்ப்ரிண்ட் ஆஃப் புக் ஃப்ரம் புக் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1946. அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வேறு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் முக்கியமான ஒன்று அறிவியல் உணர்வு. நத்திங் பட் எ சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிற வார்த்தையை, என்ற பதத்தை இந்த காயின் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, த ஃபேமஸ் இந்தியன், பர்டிகுலர்லி ஒரு முக்கிய பரம்பரையிலிருந்து வந்த ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் தான் என்ன செய்கிறாரு, முதலில் அதை கொண்டு வர்றாரு. எந்த புத்தகத்தில் அப்படின்னு கேட்பாங்க, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இது இரண்டு விதமாக கேள்விகளை கேட்குறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? ஹூ ரோட் த புக் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா? நமக்கு நல்லாவே தெரியும், அவர் ஃபேமஸான ஆள் தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. குழந்தைகளால் மாமா என செல்லமாக அழைக்கப்படுகிற பண்டிட் ஜவஹர்லால் நேரு வெரி பெர்ஃபெக்ட் பர்சன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் மிக முக்கியமான திட்டங்களை, மிக முக்கியமான கருத்துக்களை, மிக முக்கியமான பதங்களை பயன்படுத்தியவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு
அப்படிங்கிற 1946 பண்றாரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் எந்த பேஜில் இருக்கு, அந்த வார்த்தை எந்த பேஜில் இருக்கு, அதாவது எந்த சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் டெம்பர் அல்லது அறிவியல் உணர்வு என்ற வார்த்தை எந்த பேஜ், அதாவது பக்கத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா பேஜ் நம்பர் 512. இனிமே நீங்க ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் சொல்ல முடிகிற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், முன்னேறணும். அப்போ பாருங்க 512 அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பல விதங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுல முக்கியமான ஒண்ணு இது ஒரு பேஜ் நம்பர். யார் எழுதுனது? பண்டிட் ஜவஹர்லால் நேரு. எந்த புத்தகம்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. எந்த பதத்தை பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிவியல் உணர்வு அப்படிங்கிற புத்தகத்தை, அந்த பதத்தை பயன்படுத்துறாரு. இது ஒரு அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடிப்படை கடமை. கடமையிலே சேர்த்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நாலேஜா இருக்கணும், அதாவது அறிவியல் உணர்வோடு இருக்கணும். ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பாகமும் அறிவியல் சார்ந்தே இருக்கணும், அறிவியல் சார்ந்தே திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி, அதாவது அடிப்படை கடமையை கொண்டு வந்திருக்கிறாங்க. 4A ஆர்டிகிள் 51A சப் பிரிவு, அதனுடைய சப்பா என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹச் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நேஷனல் சயின்டிஃபிக் டெம்பர் டே எது? அதாவது அறிவியல் உணர்வு நாள். அறிவியல் நாள்ங்கிறது வேற, உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேசிய அறிவியல் நாள்ங்கிறது வேற, அறிவியல் உணர்வு நாள், உணர்வு நாளாக கடைபிடிக்கப்படுவது. எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கேட்டுருவாங்க. நிறைய பேர் அறிவியல் நாளை டிக் பண்ணிடுவாங்க. அந்த ஆப்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி 28 இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20. பெரும்பாலான மக்கள், அதாவது நிறைய பேர் நிறைய படிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த நேரத்தில் கொஸ்டினில் கொஞ்சம் பிளர்ராக அவங்களுக்கு கண்கள் மாறுபட்டு தெரியும். என்ன தெரியும்? அறிவியல் நாளை தான் அறிவியல் உணர்வு நாள்னு கொடுத்துருக்குறாங்கன்னு அவங்க திங்க் பண்ணிக்கிடுவாங்க. they imagine that அறிவியல் நாள்னு நினச்சிட்டு என்ன செஞ்சிருவாங்க, பிப்ரவரி 28 அடிச்சிருவாங்க. ஆன்சர் இஸ் ராங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது சரியான ஆன்சர்? நேஷனல் சயின்டிஃபிக் டெம்பர் டே அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எதை தான் டிக் பண்ணோம்? எஸ், கரெக்டான ஆன்சர் ஆகஸ்ட் 20. யாரை கௌரவிக்கும் விதமாக, ஒரு முக்கிய நபரை கௌரவிக்கும் விதமாக. அவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா த ஹானர் ஆஃப் டாக்டர் நரேந்திர டவால்கர். நரேந்திர டவால்கரை கௌரவிக்கும் விதமாக கொண்டாடப்படுவது இந்த அறிவியல் உணர்வு நாள். இந்த பாலிசியை எப்போ பாஸ் பண்றாங்க? 1958 பாஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கவர்மெண்டால எப்பொழுது நடத்தப்பட்டது? அரசால் முதல் நிகழ்வு எப்பொழுது நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமைப்பால் நடத்தப்பட்டது, எந்த ஒரு வார்த்தையால் நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா விக்யான் மந்திர், அதாவது டெம்பிள் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் கிடையாது. டெம்பிள் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அறிவியல் சார்ந்து இருக்கிறதுனால டெம்பிள் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லலாம். சிம்பிளி சேஸ் தட் சிம்பிள் ஆஃப் சயின்ஸ், டெம்பிள் ஆஃப் சயின்ஸ் அல்லது டெம்பிள் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற வார்த்தையில் பயன்படுத்தினாரு. அதுக்கு பேர் என்ன பேர்? விக்யான் மந்திர். யாருடைய தலைவராக கொண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் பட்னாகர். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்னாகர் அப்படிங்கிறவரை தலைமையாக கொண்டு. எதன் தலைவராக இருந்தார்? ஃபேமஸ் இன்ஸ்டிடியூஷன், நிறைய கண்டுபிடிப்புகளின் தந்தை, நிறைய கண்டுபிடிப்புகளின் தாய் என அழைக்கப்படக்கூடிய CSIR. சென்னையில் கூட அதனுடைய பிரான்ச் இருக்கு, தரமணியில் இருக்கு. அதனுடைய விரிவாக்கம் என்ன? அப்ரிவியேஷன் ஆஃப் CSIR, நத்திங் பட் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிறது அதனுடைய விரிவாக்கம். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். CSIR விரிவாக்கம் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நேஷனல் சயின்ஸ் டே கேட்டிருக்கிறாங்க. அறிவியல் உணர்வு நாள் இனிமே கேட்க போறாங்க. இனிமே வரக்கூடிய கேள்விகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வியாக மாறப்போகுது. அந்த கேள்வி என்னது? நேஷனல் சயின்டிஃபிக் டெம்பர் டே. வேற ஒன்றும் கிடையாது, அறிவியல் உணர்வு நாள் என அழைக்கப்படக்கூடியது. மறந்து போய் நீங்க என்ன டிக் பண்ணிடாதீங்க, பிப்ரவரி 28 டிக் பண்ணிடக்கூடாது. எதை டிக் பண்ணோம்? ஆகஸ்ட் 20. யாரை கௌரவிக்கும் விதமாக? எஸ், கரெக்ட், இந்த டாக்டர் நரேந்திர டவால்கர். அதுக்கடுத்து வரக்கூடிய முக்கியமான நபர்னு பார்த்தீங்கன்னா எஸ் பட்னாகர். அப்போ இந்த முதல் பகுதியில் நீங்க கேள்விப்பட்டது என்னன்னா ஒரு முக்கியமான 3 நபர்களை, 3லிருந்து 4 நபர்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். முதல் நபர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர் சி வி ராமன். அறிவியல் சார்ந்த முதல் நபர் சர் சி வி ராமன்.
அறிவியல் சார்ந்த இரண்டாவது நபர் டாக்டர் நரேந்திர டபால்கர். அறிவியல் சார்ந்த மூன்றாவது நபர் எஸ் பட்னாகர். அப்போ முதல் நபர் என்னன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது வானம் ஏன் நிலை நேரமாக தோன்றுகிறது, ஸ்ட்ரக்சரிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது முதலில் ஞாபகம் வரணும். நரேந்திர டபால்கர்னு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது சயின்டிஃபிக் டெம்பர் டே கொண்டாடப்பட்டது, யாரை கௌரவிக்கும் விதமாக. எஸ் பட்னாகர்னு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது எ டெம்பிள் ஆஃப் நாலேஜ் ஆர் டெம்பிள் ஆஃப் சயின்ஸ், விக்யான் மந்திர். அதனுடைய ஸ்பெஷல் நேம் என்னன்னா விக்யான் மந்திர்னு பெயர் அழைக்கப்படக்கூடிய அவர் தலைமையாக கொண்டு கொண்டாடப்பட்டது. எதன் தலைவராக இருந்தார்? எஸ் கரெக்ட், CSIR. CSIR என்பது என்ன? த கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். நிறைய நேரங்களில் இந்த அப்ரிவியேஷன்ல சின்ன ஒரு மாறுதல்கள் கொண்டு வந்துருவாங்க. என்னன்னா கவுன்சிலுக்கு பதிலாக சென்டர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த அப்ரிவியேஷனை சரியா படிக்காம சென்டர் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் டிக் பண்ணிடுவாங்க. கவனமா நீங்க இது பண்ணுங்க. கவுன்சில் தான் முதல்ல வரும். முதலில் இருக்கக்கூடிய வார்த்தை என்ன? கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அரசியல் மற்றும் அறிவியல் தலைவராக இருந்த ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அப்போ இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இந்த முதல் பகுதியில் நம்ம 3 சயின்டிஃபிக் ஆளை பார்த்துருக்குறோம். அதாவது சயின்ஸ் ரிசர்ச்சர்ஸ் சொல்லலாம், அல்லது அறிவியல் முன்னோடிகள்னு சொல்லலாம். ஒருத்தர் CV ராமன், இரண்டாவது டாக்டர் நரேந்திர டபால்கர், மூணாவது எஸ் பட்னாகர். அரசியல் அறிவியல் சார்ந்து ஒருத்தர் செயல்பட்டார்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? பண்டிட் ஜவஹர்லால் நேரு. எழுதிய புத்தகம் என்னன்னு கேட்டாங்கன்னா டிஸ்கவரியாக. எந்த பேஜில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 512 அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் இதில் இந்த பகுதியில் நம்ம பார்த்துக்கூடியது இதுதான். ஓகேங்களா? ரைட். எஸ், நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பரோட கண்டினியூஷன். ஆக மொத்தத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் சார், இதனுடைய பர்பஸ் என்ன சார்? நீங்கள் சொன்ன மாதிரி ஜவஹர்லால் நேருங்கிறது முக்கிய பங்காற்றினார். 1946ஆம் ஆண்டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்திலிருந்து 512வது பக்கத்திலிருந்து எடுத்து பயன்படுத்தப்பட்ட பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் உணர்வு, அதாவது சயின்டிஃபிக் டெம்பர், அதெல்லாம் சொன்னீங்க சார். ஓகே, பட் அதனுடைய முக்கிய பர்பஸ் என்ன சார்? அதாவது அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும். வேற ஒன்றுமே இல்லைங்க. அதாவது அறிவியல் உணர்வாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு பகுதியினுடைய ஒரு பார்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக மொத்தத்தில் கிராமத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் அதனுடைய மெயினான பர்பஸாக இருக்கும். அப்படி தானே? அதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு நோக்கமும் எதை சார்ந்து இருக்கக்கூடாது? ஒன்லி பேஸ்ட் ஆன் த டவுன், அதாவது அர்பன் ஏரியாவை சார்ந்து மட்டும் இருக்கக்கூடாது. எதை சார்ந்து இருக்கணும்? அது ரூரல் ஏரியாவுக்கும் சென்றடையணும். அப்போ அடித்தட்டு மக்களுக்கும் சென்றடையணும். கிராமப்புறங்கள்ங்கிறது முக்கியமான இதயம். ஒரு நகரத்தின் இதயமே எதுல தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் தான் இருக்கு. அப்போ கிராமத்தை நோக்கி சென்றடைய வேண்டியது ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு சட்டம், ஒவ்வொரு அடிப்படை கடமைகள், ஒவ்வொரு அடிப்படை உரிமைகள், இது எல்லாமே எதை சென்றடையணும்? த நுக் அண்ட் கார்னர், த ஃபைனல் போர்ஷன், த ஃபைன் போர்ஷன் இஸ் வில்லேஜ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ எங்கே போய் சென்றடையணும்? ரூரல் பாப்புலேஷன். அறிவியல் உணர்வு எங்கு சென்று அடைய வேண்டும், அதான் அதனுடைய பர்பஸ். அறிவியல் உணர்வு மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, அடித்தட்டு மக்கள் மட்டும் இருக்கக்கூடாது, இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும் இருக்கக்கூடாது. மெயினாக எங்கே போய் சேரணும்? ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய வில்லேஜில் நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றும் அறிவியல் சார்ந்து தான் இருக்கும். ஆனால் எதற்கு அப்படிங்கிற ஏன் எதற்குங்கிற கேள்வி இருக்காது. அவ்வளோதான். சாணத்தை அழிச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சுத்தப்படுத்துறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம ஒவ்வொரு இலைகளை பயன்படுத்துகிறோங்கிறத ஆரம்பித்து துளசி இலைகளை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத ஆரம்பித்து எல்லாத்துலேயும் நம்ம எதை பயன்படுத்தியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் உணர்வு சார்ந்ததாக இருக்கிறோம். ஆனால் ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்விகளை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அவங்களுக்கு சென்றடைதான் அதனுடைய மெயினான பர்பஸ். எதனுடைய பர்பஸ்? அறிவியல் உணர்வினுடைய பர்பஸ். அப்போ டிசிமினேட் த சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு ரூரல் பாப்புலேஷன், கிராமப்புற மக்களை சென்று அடைவது, அதுதான் அறிவியல் உணர்வுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கும். மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ், அதாவது மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் உங்களுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு டாபிக். அப்போது 4வது சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய இந்த டாபிக் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய சிலபஸ் படி எல்லாத்துலேயும் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும். அது புதிய சிலபஸ்லேயும் அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாட் எவர் இட் இஸ், இதுதான் புதுசாக சேர்த்துருக்குறாங்க. இது
சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போது இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். படித்து தேர்ந்த டாப்பிக்காக இருக்கலாம் அல்லது புதுசாக கேள்விப்படக்கூடிய டாப்பிக்காக இருக்கலாம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேசிக் கான்செப்ட் அல்லது மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ், அதாவது உயிரியலின் முக்கிய கருதுகோள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கருதுகோள்லாம் என்ன சார் கேட்குறாங்க, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்குறாங்க, அதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். ஒன்று, எதை சார்ந்திருக்கு உயிரியல்லாம், எதை சார்ந்திருக்கு, உயிர் உள்ளவற்றை சார்ந்திருக்கு. விலங்குகளுக்கு உயிர் இருக்குன்னு தெரியும், மனிதர்களுக்கு உயிர் இருக்குன்னு தெரியும், தாவரங்களுக்கு உயிர் இருக்கா, உணர்வு இருக்கா, கன்ஃபார்மாக இருக்கு. அப்போ எதை சார்ந்திருக்கு, அப்போ உயிரும் உணர்வும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்னைத்தானே பயன்படுத்தி கொண்டு உணவை தயாரிக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் தான். அப்போ தாவரங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக, ஒளிச்சேர்க்கை மூலமாக, ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஆட்டோட்ரோப்புகள், ஆட்டோட்ரோப்ஸ், சுய ஜீவிகள் சொல்லுவோம். ஆட்டோன்னா என்ன அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. என்ன சொல்லுவோம், ஆட்டோ நத்திங் பட் சுய அப்படின்னு அர்த்தம். ஜீவிகள், தன் உணவை தானே தயாரித்துக் கொள்பவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய ஜீவிகளாக செயல்படக்கூடிய தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது, தாவரங்களுக்கும் உணர்வு இருக்கிறது. அதுதான் முக்கியமான பகுதி. அப்போ தாவரங்களுக்கு உணர்வு உண்டு அப்படின்னு சொன்னவர் யாரு, நமக்கு நல்லாவே தெரிஞ்ச சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறவர் தான் சொன்னார். எந்த கருவி மூலமா கண்டுபிடிக்கிறாரு, கிரைசோகிராஃப். எந்த கருவி, கிரைசோகிராஃப். கிரைசோகிராஃப் அப்படிங்கிற கருவி மூலமா கண்டுபிடிக்கிறார். ஜீத வரும். கிரைசோகிராஃப் அப்படிங்கிற கருவி மூலமாக எதை கண்டுபிடிக்கிறாரு, தாவரங்களுக்கு உணர்வு உண்டு. அப்ப தாவரங்களுக்கும் உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு. விலங்குகளுக்கும் உயிரும் உணர்வு இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். மனிதர்களுக்கும் உயிரும் உணர்வு இருக்கு. பிகாஸ் ஆஃப் உயிர் எதில் அடங்கி இருக்கிறது, நத்திங் பட் பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். அடிப்படை அலகு எது, உயிரினத்தின் அடிப்படை அலகு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ், செல் தான் சரியான ஆன்சர். என்னன்னா செல்லு தான், செல்லில் தான் உயிர் இருக்கிறது. அதுதான் அடிப்படை அலகுன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஆர்கனை நீங்கள் டெஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லை தான் கிடைக்கும். இந்த செல்லை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. யார் செல்லை கண்டுபிடிச்சது, எஸ் கரெக்டாக திங்க் பண்ணுறீங்க. 1665 1665 ராபர்ட் ஹூக் என்ற அறிவியல் அறிஞர் எதை கண்டுபிடிக்கிறாரு பார்த்தீங்கன்னா செல்லை கண்டுபிடித்தார். எதில் கண்டுபிடிக்கிறாரு, ஒரு பாட்டிலினுடைய கார்க், அதாவது முன்னாடிலாம் பாட்டிலுக்கு மூடி இருக்காது, மேலே என்ன வச்சுருப்பாங்க, கார்க், ஒரு மரத்தக்கையை வச்சுருப்பாங்க. அந்த மரத்தக்கையை கட் பண்ணி அதை மைக்ராஸ்கோப்பில் வச்சு பார்க்குறாரு. அந்த காலத்தில் ஒரு டெவலப்டு மைக்ராஸ்கோப் கூட கிடையாது, ஒரு காம்பவுண்ட் மைக்ராஸ், 2 லென்ஸை வச்சு பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது எந்த மாதிரி இருந்தது, ஹனிகோம் ஷேப்பில் இருந்தது. தேன் கூடு, ஹனிகோம்னு சொல்லுவோம் இல்லையா, ஹனிகோம் அல்லது தேன் கூடு வடிவத்தில் இருந்தது. அது ஒவ்வொன்றும் அறைகளால் ஆக்கப்பட்டிருந்தது. தேன் கூடு தான் இங்கே பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன பென்சின் ரிங் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும், திராட்சை கொத்து மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி இருக்கும், சின்ன சின்ன அறைகள் இருந்தது. அதனால தான் அது பேர் ஸ்மால் ரூம் அப்படின்னு பேர் விடுறது. அந்த ஸ்மால் ரூமுக்கு பேர் என்ன பேர், செல் அப்படின்னு பேரிடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா செல் என்பதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் ஹூக். எந்த வருடம், 1665. அப்போ முன்னோடி, எல்லா உயிரினத்துக்கும் அடிப்படை அலகு தான் முன்னோடி. அதை கண்டுபிடிச்சது ராபர்ட் ஹூக் இல்லையா, ராபர்ட் ஹூக். ஆனால் செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை கண்டுபிடித்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் ஹூக் போடக்கூடாது, முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறார். அவர் பேர் என்ன பேர், பிரவுன். என்ன பிரவுனு, எஸ் ராபர்ட் பிரவுன். அவருடைய பேர் என்ன, ராபர்ட் பிரவுன். அப்போ நியூக்ளியஸை கண்டுபிடித்தவர், அதாவது உட்கருவை கண்டுபிடித்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லணும், ராபர்ட் பிரவுன். பிரவுன், நீங்கள் பிரவுன்ங்கிறத எழுதுனீங்கன்னா எப்படி எழுதணும், எப்படி எழுதணும், அக்கனா போட்டு பிரவுன், ராபர்ட் பிரவுன் அப்படிங்கிறவர் தான் எதை கண்டுபிடிக்கிறாரு, நியூக்ளியஸை, அதாவது உட்கருவை கண்டுபிடித்தவர். அப்போ செல்லை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ஹூக், நியூக்ளியஸை கண்டுபிடித்தவர் ராபர்ட் பிரவுன். செல்லை பற்றிய படிப்பு என்ன சார் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, சைட்டாலஜி. செல்லை பற்றிய படிப்புக்கு பேர் என்ன பேர், சைட்டாலஜி. சைட்டாலஜி. அப்போ சைட்டாலஜி என்பது செல்லை பற்றி, ஸ்டடி அபவுட் செல் இல்லையா. அப்போ வைராலஜிங்கிறது அதிலே பேர்லேயே இருக்கு, எஸ் வைரஸ். வைரஸை பற்றிய படிப்பு எது, வைராலஜி. அப்போ பாக்டீரியாலஜிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எஸ் பாக்டீரியா.
இப்போ பாக்டீரியாலஜி ஸ்டடி, அதை பற்றி படிக்கக்கூடிய, எதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு? பாக்டீரியா பற்றி படிக்கக்கூடிய. வைரஸை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு வைராலஜி. ஆனால் செல்லை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு சைட்டாலஜி. அதற்கு வித்திட்டவர் ராபர்ட் ஹூக் 1665 பிகாஸ் ஆஃப் லத்தீன் மொழியில் ஸ்மால் ரூம், அதாவது மிகச்சிறிய அறை என அழைக்கப்படக்கூடிய பாட்டில் கார்க், அதாவது தக்கையின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அதான் செல். அதே மாதிரி ஜுவாலஜி, ஜூ அப்படின்னால என்ன அர்த்தம்? விலங்கு இல்லையா? அப்போ விலங்குகளை பற்றிய படிப்பு. பாட்டனி அப்படிங்கிறது தாவரங்களை பற்றிய படிப்பு. இப்போ தாவரங்களை பற்றிய படிப்புக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேர்? பைட்டாலஜி. பைட்டாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், பைட்டாலஜி. நிறைய பேர் பைட்டாலஜியும் பைக்காலஜியும் கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க. பைக்காலஜினா என்ன? பைக்காலஜிங்கிறது வேற, பைக்காலஜி அப்படிங்கிறது வேற, பைட்டாலஜிங்கிறது வேற. பைட்டோ கெமிக்கல்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பைட்டோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரம், தாவரத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் பைட்டோ கெமிக்கல்ஸ். அப்போ என்னது? தாவரம். ஞாபகம் வச்சுங்க. பைக்கோ அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா பாசி. பாசிக்கு என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷில்? ஆல்கா. ஆல்கா, ஆல்கா. இப்போ புதிய புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க? பாசின்னு கூட கொடுக்கல, எப்படி கொடுத்துருக்காங்க? ஆல்கா அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆல்கா, பாசிகள்னு கூட கொடுக்கல. அப்போ எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். பைக்காலஜிங்கிறது பாசியை பற்றி படி. அப்போ மைக்காலஜி, இந்த பையை மட்டும் நான் எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறேன்? அப்படியே மைங்கிறத போட போகிறேன். மைக்காலஜி. மைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண போகிறேன். மைக்காலஜிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு படிப்பு. அதுக்கு பேர் ஃபங்கை. ஸ்டடி அபவுட் ஃபங்கை. ஃபங்கை. ஃபங்கைனா என்ன? பூஞ்சைகள். பூஞ்சைகள். சில நேரங்களில் ஃபஞ்சைனும் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறாங்க. ஈஸியாக என்ன செய்கிறாங்க? ஃபஞ்சை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஞ்சை அல்லது ஃபங்கை அல்லது பூஞ்சைகள். வேற ஒன்றும் கிடையாது. பிரெட்டுக்கு ஒரு 4 நாள் சாப்பிடாம வச்சுருந்தீங்கன்னா மேலே பூஞ்சை பூத்துரும் இல்லையா? அதுக்கு பேர் என்ன பேர்? பூஞ்சைகள். பூஞ்சைகளை பற்றிய படிப்புக்கு பேர் என்ன பேர்? மைக்காலஜி. ஆல்காவை பற்றிய படிப்பு, அதாவது பாசிகளை பற்றிய படிப்புக்கு பேர் என்ன பேர்? பைக்காலஜி. தாவரங்களை பற்றிய படிப்புக்கு பேர் என்ன பேர்? பைட்டாலஜி. பாக்டீரியா பற்றி பாக்டீரியாலஜி, வைரஸை பற்றி வைராலஜி, செல்லை பற்றி சைட்டாலஜி. அப்போ ஒவ்வொன்றத்தையும் படிக்கக்கூடிய படிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதனுடைய முக்கிய கான்ட்ரிபியூஷன் யாரு? படிப்புன்னா அதுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க? பயாலஜி அப்படிங்கிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது இந்த டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லமார்க் அண்ட் ட்ரீனஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்க? பண்ணியிருக்காங்க. புரோட்டோபிளாசம், அதில் ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் இருக்காரு. அவர் பேர் என்ன பேர்? பர்கின்ஜி. அப்போ பதத்தை உருவாக்கியவர்னு கேட்பாங்க. எப்படி உங்களால் சொல்ல முடியும்? எப்படின்னா அறிவியல் உணர்வு என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? எஸ், கன்ஃபார்மாக நீங்கள் சொல்கிற நினைக்கிறது தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் என்ற பதத்தை உருவாக்கியவர், எஸ், கன்ஃபார்மாக பர்கின்ஜி. செல் என்ற பதத்தை உருவாக்கியவர் ராபர்ட் ஹூக். ஜெனடிக்ஸ் என்ற பதத்தை உருவாக்கியவர் W. பேட்சன் அப்படிங்கிறவர். வேக்சின் அப்படிங்கிறவர் யார்? வேக்சினுக்கு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்வர்டு ஜென்னர். அவர் தான் வேக்சினுக்கு ஒரு முக்கியமான பதத்தை உருவாக்கினார். காரணம் என்னென்னா வேக்சின்ங்கிறது இந்த காலகட்டத்தில், தடுப்பூசிங்கிறது மிக ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று இல்லையா? நிறைய தடுப்பூசிகள் நம்ம கால அட்டவணையில் இருக்கும். போலியோ வேக்சின்லேருந்து ஆரம்பித்து எல்லா வேக்சினும் போட்டுக்கிட்டு இப்போ கொரோனா வேக்சின் வரைக்கும் வந்துருக்குது. அப்போது வேக்சினை சம்பந்தமான கேள்விகளை கேட்கும்போது நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணணும். என்ன சொல்லணும்? எட்வர்ட் ஜென்னர். அப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? அதனுடைய கண்டினியூஷன் பார்த்துருக்கோம். எதனுடைய கண்டினியூஷன்? சயின்டிஃபிக் டெம்பர், சயின்டிஃபிக் நாலேஜ், அறிவியல் உணர்வின் கண்டினியூஷன் பார்த்துருக்கோம். கண்டினியூஷனில் என்ன சொல்லியிருக்கோம்? அதனுடைய பர்பஸ் என்ன சொல்லியிருக்கோம்? கிராமப்புற மாணவர்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு சென்றடையக்கூடியது அதனுடைய மெயினான பர்பஸ். அப்புறம் நேராக சயின்ஸில் ஒரு முக்கியமான டாபிக் வந்திருக்கிறோம், மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ். நத்திங் என்ன கேட்க போகிறாங்க? ஆலஜி. ஆலஜியை பற்றி பார்க்க போகிறாங்க. ஆலஜி அப்படின்னா நத்திங் என்ன சொல்லுவீங்க? படிப்பு. தமிழில் என்ன சொல்லுவீங்க? இயல். என்ன சொல்லலாம்? இயல். ஆலஜினா இயல். அப்போ ஜூவை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு என்ன சொல்கிறோம்? ஜுவாலஜி, பாட்டனி, பாக்டீரியாலஜி, வைராலஜி, சைட்டாலஜி, புரோட்டோபிளாசம் என்ற வார்த்தை, ஜெனடிக்ஸ் என்ற வார்த்தை, வேக்சின் என்ற வார்த்தை, இது எல்லாமே சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இதுதான் இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க? பேசிக் கான்செப்ட் ஆர் மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸில் ப்ரிலிமினரியா, அதாவது பிரைமரியா, இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. கொஞ்சம் டீப்பாக கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்னென்னா தந்தைகள், ஃபாதர் ஆஃப் சயின்ஸ்.
முக்கியமான தந்தைகள் இருக்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் சயின்ஸில் ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி அண்ட் சுவாலஜி, பயாலஜி உயிரியல் மற்றும் விலங்கியலின் தந்தை அப்படின்னு கேட்பாங்க. உயிரியல் மற்றும் விலங்கியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் அரிஸ்டாட்டில். அப்போ பாட்டனியினுடைய தந்தை யார் சார் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? பாட்டனியினுடைய தந்தை அதாவது பைட்டாலஜின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பைட்டோன்னா தாவரம்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்போ தாவரவியலின் தந்தை யார்? தியோப்ராஸ்டிஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். தியோப்ராஸ்டிஸ் அவர் தான் பாட்டனி அல்லது பைட்டாலஜியின் தந்தை. கிரிக்கர் ஜோஹன் மெண்டல் அப்படிங்கிறது எதனுடைய தந்தை? எஸ், ஜெனடிக்ஸ் அதனுடைய தந்தை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மரபியலின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லணும்? கிரிக்கர் ஜோஹன் மெண்டல் அப்படிங்கிறத சொல்லணும். மரபியல் என்ற பதத்தை பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? டபிள்யூ பேட்சன். என்ன சொல்லணும்? பேட்சன் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? பேட்சன் என்ற அறிவியல் அறிஞர் அவரை தான் சொல்லணும். மறந்து போய் மாற்றி போட்டுறக்கூடாது. என்ன போட்டுறக்கூடாது? ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறவனுடைய தந்தைன்னு கேட்டாங்கன்னா கிரிக்கர் ஜோஹன் மெண்டல், அதாவது சிஜே மெண்டல்னு சொல்லுவாங்க. சிஜே மெண்டல் என்ற பதத்தை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அந்த டேர்ம் காயின்டு பை, அந்த பதம்னா வார்த்தை, அந்த வார்த்தையை பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டபிள்யூ பேட்சன் அப்படிங்கிறது கவனமாக நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி வகைப்பாட்டியலின் தந்தை யார்? டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டாக்ஸானமி வகைப்பாட்டியல். வகைப்பாட்டியலை கண்டுபிடிச்சவரும் த சேம் கரோலஸ் கால் லினேயஸ் சொல்லுவாங்க. கரோலஸ் லினேயஸ், கால் லினேயஸ் தான் நவீன வகைப்பாட்டியல், த மாடர்ன் டாக்ஸானமி கண்டுபிடிச்சவரும் அதே சேம் சயின்டிஸ்ட் சி லினேயஸ், ஷார்ட்லி நேம்ட் as சி லினேயஸ் அல்லது கரோலஸ் கால் லினேயஸ் அல்லது கரோலஸ் லினேயஸ். தமிழில் கொடுத்தாங்கன்னா கரோலஸ் அப்படின்னு முழுவதுமாக கொடுப்பாங்க. ஆங்கிலத்தில் கால் லினேயஸ், அவ்வளோதான். அப்போ மாடர்ன் டாக்ஸானமின்னு கேட்டாலும் அவர் தான் சொல்லணும், டாக்ஸானமின்னு கேட்டாலும் அவர் தான் சொல்லணும். இன்னொன்று இரு சொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர்னு கேட்பாங்க. பைனாமினல் நாமன்குலேச்சர், இரு சொல் பெயரிடும் முறையை சொன்னவர் யாருன்னு கேட்டாலும் அதே சயின்டிஸ்ட் தான், கால் லினேயஸ். ரொம்ப ஃபேமஸான ஆள். வகைப்பாட்டியல் ஒன்று உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? இந்த சேம் கரோலஸ் லினேயஸ், ஆங்கிலத்தில் கால் லினேயஸ், சிம்பிளி சேஸ் தட் சி லினேயஸ். அப்போ பெஜர்னிக் என்ன சார் பண்ணாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா எதனுடைய ஃபாதராக இருக்கிறாரு அப்படின்னா வைரஸின் தந்தை. அப்போ வைரஸை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? வைரஸை கண்டுபிடிச்சவர் யாரு, அதனுடைய தந்தை யார்? இதுதான் கேள்விகளை சரியாக புரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். டிமிட்ரி ஐவனான்ஸ்கி வைரஸை கண்டுபிடிச்சவர். அப்போ வைரஸினுடைய தந்தை எஃப்னு போடுறேன் பாருங்க, மேலே என்ன எஃப்ங்கிறது போடுறேன். அப்போ என்ன அர்த்தம்? வைரஸினுடைய ஃபாதர் ஆஃப் வைரஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேட்னஸ் பிஜர்னிக் அப்படிங்கிறவர் தான் அதனுடைய ஃபாதர் இருக்கிறாரு. இப்போ கண்டுபிடித்தவர்கள் என்ன கண்டுபிடிச்சார் உங்களுக்கு நல்லாவே தெரியும். செல்லை கண்டுபிடிச்சவர். எந்த ஆண்டு கண்டுபிடிச்சாரு? 1665. எதுலேருந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் கார்க் அப்படிங்கிறதுலேருந்து கண்டுபிடிக்கிறது. எந்த மாதிரி இருந்தது? சிறிய அறைமா இருந்தது. சிறிய அறைனா என்ன? ஸ்மால் ரூமாக இருந்தது. அதனால் அது செல்லுன்றோம். செல்லுங்கிறது நத்திங் பட் உயிரினங்களின் அடிப்படை அலகு. ஓகேங்களா? அடுத்து ராபர்ட் ப்ரவுன், நல்லாவே தெரியும். செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை கண்டுபிடித்தவர். நீங்கள் நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்க, ஃபிசிக்ஸில் ஒரு முக்கியமான மூமெண்ட் இருக்குது. என்ன மூமெண்ட்னா ப்ரௌனியன் மூமெண்ட். யாருடைய பெயரால் அழைக்கப்பட்டது? ராபர்ட் ப்ரவுன். அப்படி என்ன சார் ப்ரௌனியன் மூமெண்ட்? த கொலாய்டல் பார்ட்டிகிள் ஹாவ் ப்ரௌனியன் மூமெண்ட். அப்போ கொலாய்டல் பார்ட்டிகிள் நீங்கள் எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்தீங்கன்னா அது ஜிக்ஸாக்காக மூவ் ஆகும். குறுக்கு நெடுக்காக மூவ் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம்? என்ன மூமெண்ட் சொல்கிறோம்? ப்ரௌனியன் மூமெண்ட். அதை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரவுன். நியூக்ளியஸை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரவுன். அப்படிங்கிறது எதை வச்சு ஆராய்ச்சி பண்ணார்னா ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. மகரந்த தூள் இருக்கு பார்த்தீங்களா? போலன் கிரைன்ஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் பிளான்ட். தாவரத்தில் இருக்கக்கூடிய
ஆண் பாகம் அப்படின்னு சொல்லுவோம், ஆண் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது தாவரத்தில் இருக்கக்கூடியது என்னது போலன் கிரெயின்ஸ், அதாவது மகரந்த தூள் எடுக்கிறாரு, வாட்டரில் போடுறாரு. அதனுடைய மூமெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா ப்ரௌனியன் மூமெண்ட்டாக இருந்தது தான். அதாவது ப்ரௌனியன் மூமெண்ட்னா ஜிக்ஸாக்காக இருந்தது, குறுக்கு நெடுக்காக இருந்தது. அதனால் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி நியூக்ளியஸை கண்டுபிடிச்சவர் என்ன சொல்லுவீங்க, ராபர்ட் ப்ரவுன் தான். ஜான்சன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சயின்டிஸ்டாக இருக்கிறாரு. ஒன் மோர் சயின்டிஸ்ட், வைரஸை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு டிமிட்ரி ஐவனான்ஸ்கி. ஆண்டன் வான் லீவன்ஹாக் ரொம்ப முக்கியமான ஆள். பிகாஸ் ஆஃப் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா பாக்டீரியாவை பற்றி முதல்ல டிஸ்கவர் பண்ணவர் தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு விஷயம் என்னன்னா, கழிவு நீரிலிருந்து, சாக்கடை தண்ணியிலிருந்து அதை மைக்ரோஸ்கோப்பில் முதலில் எடுத்து ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு பேர் என்னன்னா அனிமல்குலஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. யாரு, ஆண்டன் வான் லீவன்ஹாக். நிறைய விஷயங்களுக்கு, அதாவது ஸ்டூடெண்ட் நான் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பேன், என்னன்னா பெரும்பாலான விஷயங்களுக்கு ஆண்டவனே ஆண்டன் தான். என்ன காரணம், பாக்டீரியான்னு அவர் தான் சொல்லணும். ஸ்பெர்ம் செல், அதாவது விந்து செல்கள் கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டால் ஆண்டன் வான் லீவன்ஹாக் தான் சொல்லணும். ஆர்பிசி என அழைக்கப்படக்கூடிய ரெட் பிளட் செல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்டன் வான் லீவன்ஹாக் தான் சொல்லணும். அப்போ பெரும்பாலான கண்டுபிடிப்புகள், உயிரியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளில் முக்கிய பங்காற்றியவர் ஆண்டன் வான் லீவன்ஹாக். ஆண்டன் தான் ஆண்டவன், எதுக்கு, பயாலஜிக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லையா. அப்போது கழிவு நீரிலிருந்து அனிமல் குலஸ்ன்னு கண்டுபிடிச்சது அவர் தான். இந்த முக்கியமான ஆள் இருக்காரு பார்த்தீங்கன்னா ஜான்சன். மைக்ரோஸ்கோப்பை டிஸ்கவர் பண்ணவர் அவர் தான். முதலில் மைக்ரோஸ்கோப்பை டிஸ்கவர் பண்ணவர் அவர் தான். அப்போது கலீலியோ எந்த கேட்டகரியில் சார் வருவார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. தொலைநோக்கி தான் யாரை சொல்லணும், நீங்கள் கலீலியோ அப்படிங்கிறத சொல்லணும். எர்னஸ்ட் ரஸ்கா மார்க்ஸ்னல்னு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்களா சார், அது என்னன்னு கேட்டாங்கன்னா எர்னஸ்ட் ரஸ்கா அப்படிங்கிறது புத்தகத்தில் கொடுத்துருக்காங்கன்னா வேற ஒன்று கிடையாது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் அவரை சொல்லணும். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் நுண்ணோக்கினா நீங்கள் எதை சொல்லலாம், எர்னஸ்ட் ரஸ்காவை சொல்லணும். தவிர நார்மலாக இருக்கக்கூடிய நுண்ணோக்கியை யார் கண்டுபிடிக்கிறாங்க, ஜான்சன் தான் நீங்கள் டிக் பண்ணணும். முதலில் அது சார்ந்த ஆராய்ச்சிகளை பண்ணவர் யார் அப்படின்னா ஜான்சன் தான். அப்புறம் முக்கியமான சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். 2 கேள்விகள் மிக முக்கியமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கக்கூடிய 2 முக்கியமான கேள்விகள். ஒன்று, வேக்சின் தொடர்பான கேள்விகள் இருக்கும். பிகாஸ் ஆஃப் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையில் அது முக்கிய பங்காற்றுது. அதனால் வேக்சின் தொடர்பான கேள்விகள் கேட்டாங்கன்னா எட்வர்ட் ஜென்னர் உங்கள் மைண்டில் வந்தால் தான் சரியானது. 2வது, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இவர் முதல்ல வேக்சின் சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணார். அதுவும் இன்ஜெக்ஷன் ரிலேட்டடாக ஆராய்ச்சி, மருந்துகளில் முக்கிய பங்கு வகிப்பது. அதுலேயும் மருந்துகளில் முக்கியமான மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்துகளின் ராணி என அழைக்கப்படக்கூடிய பெனிசிலின் அப்படிங்கிற மருந்து தான். அதுக்கு பேர் என்ன பேர், குயின் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படக்கூடியது பெனிசிலின். அதை முதல்ல டிஸ்கவர் பண்ணவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். எப்படி இருந்ததுன்னா தூரிகை மாதிரி இருந்தது. விளக்குல தூரிகை எப்படி இருக்கும், சின்ன பிரஷ் மாதிரி இருந்தது. விளக்கு தூரிகை பூஞ்சை அப்படின்னு கேட்பாங்க. அல்லது லேம்ப் பிரஷ் ஃபங்கை எது அப்படின்னா பென்சிலின் எதுலேருந்தெல்லாம் பெறப்படுகிறது, எதுலேருந்தெல்லாம் டெரைவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின் நொட்டேட்டம், பென்சிலின் கிரைசோஜீனம், அதிலிருந்து எடுக்கிறாங்க. அப்போ மருந்துகளின் ராணி எது, பென்சிலின் கண்டுபிடித்தவர் யார், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஓகேவா, இது தொடர்பான செய்திகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ஆண்டன் அப்படின்னா எதெல்லாம் சொல்லணும், ஸ்பெர்ம் செல்கள் என அழைக்கப்படக்கூடிய விந்து செல்கள், ஆர்பிசி என சொல்லப்படக்கூடிய இரத்த சிவப்பு அணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ், எல்லாமே நீங்கள் எதை சொல்லணும், ஆண்டன் வான் லீவன்ஹாக். அப்போ 2 பகுதியை நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று ஃபாதர், இன்னொன்று டிஸ்கவரி. நிறைய பேர் என்னென்னா அவங்களோட திங்கிங் என்னென்னா நிறைய பிடிஎஃப் ஃபைல் வருது சார், நிறைய தகவல்களை கேள்விப்படுறோம். ஃபாதர்னால் நிறைய கொடுக்குறாங்க, அது ஒரு 25-30 இருக்கும். நீங்கள் எளிமையாக ஒரு 4 தான் சொல்கிறீங்க அப்படின்னா நிறைய இதில் கேள்விகள் வயசாக கேட்கப்படக்கூடியது இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. உங்களை எந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தந்தை வேற ஒருத்தராக இருப்பார், அதாவது பயாலஜியில் ஒரு முக்கியமான ஆள் தந்தை அப்படின்னு கேட்டால் வேற ஒருத்தராக இருப்பார். அந்த வார்த்தையை பயன்படுத்தியவர்னு ஒருத்தர் இருப்பார், அதை டிஸ்கவர் பண்ணவர்னு கேள்வி கேட்டிருப்பாங்க.
அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த பேசிக் அண்ட் மெயின் கான்செப்டில் நீங்கள் கவனிக்க வேண்டியது அது பயாலஜி தந்தை யாருன்னு கேட்டால் கொஞ்சம் கவனமாக திங்க் பண்ணணும். அதேமாரி கண்டுபிடித்தவர் யாருன்னா அதையும் நம்ம கவனமாக திங்க் பண்ணணும். அதேமாரி அந்த வார்த்தையை பெயரிட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் கவனமாக திங்க் பண்ணணும். அப்போ ஒரே வார்த்தை தான். இப்போ ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய தந்தை யார் நீங்கள் சொல்லிடுவீங்க, ஈஸியாக என்ன சொல்லுவீங்க? கிரிக்கெட் ஜோஹன் மெண்டல். ஜெனடிக்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? பேட்சன் இல்லையா? பேட்சன். அது மாதிரி ஜீன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யாரு? ஜோஹன்சன். பாருங்க, அப்போ ஜோஹன்சன் என்ன செய்யறாரு? ஜீன்கிற வார்த்தை தான், ஜெனடிக்ஸ் கிடையாது, ஜீன்கிற வார்த்தை தான். ஜோஹன்சன் ஜோஹன்சன் அப்படிங்கிற ஜீன்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறது தவிர ஜெனடிக்ஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. அப்போ தந்தை யாரு? பதத்தை பயன்படுத்தியவர் யாரு? கண்டுபிடிச்சவர் யாரு? இது மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். படிக்கும்போது அந்த மாதிரி தான் படிக்கணும். நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க? எல்லாத்துக்கும் ஒரே சயின்டிஸ்ட் தான் வருவாங்க அப்படின்னு நினச்சி படிக்கக்கூடாது. அப்படி படிச்சிங்கன்னா எக்ஸாமில் உங்களை குழப்ப ஆரம்பிச்சிடும். சரியாக பயன்படுத்தணும். ஒருத்தர் வந்து பெயரிட்டிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னோடனே நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறாங்க, என்ன டிக் பண்ணுறாங்கன்னா கோலிக்கர். ஓகே, அது தொடர்புடைய சயின்டிஸ்ட் தான். ஆனால் பெயரிட்டவர் யார்? பெண்டான்னு ஒரு சயின்டிஸ்ட். அப்போ மைட்டோகாண்ட்ரியா பெயரிட்டவர் கேட்டாங்கன்னா பெண்டா சொல்லணும். பெயரிட்டவர் பெண்டா இல்லையா? நாமன்குலேச்சர் பை பெண்டா அப்படின்னு அடிக்கணும். மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடிச்சவர் யாருன்னா கோலிக்கர். அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி படிச்சிங்கன்னா பயாலஜி இஸ் வெரி ஈஸி. அப்போது முதலில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சயின்டிஸ்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் சி வி ராமன். ரெண்டாவது நரேந்திர டபால்கர். இன்னொன்று எஸ்எஸ் பட்னாகர். இது முதல் பகுதியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரெண்டாவது பகுதியில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா தடுப்பூசி சம்மந்தமாக ஒருத்தரை டிஸ்கஸ் பண்ணோம். யார்? எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறது. மூணாவது பகுதியில் முக்கியமான ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருக்கிறோம். யார்? டாக்ஸானமி, வகைப்பாட்டியல். அதான் அடுத்த உங்களுக்கு ஃபேஸஸில் வரப்போகுது. இனிமேல் வரக்கூடிய அடுத்த கிளாஸில் நீங்கள் பார்க்க போகிறது அதுதான். அந்த கண்டினியூஷன் நீங்கள் அதான் பார்க்க போகிற வகைப்பாட்டியல், கிளாசிஃபிகேஷன். அதில் முக்கியமான ஆள் யார்? கார்ல் லின்னேயஸ் அப்படிங்கிறது. இதில் முக்கியமான டிஸ்கவரியில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரவுன் சொல்லியிருக்கிறோம். நியூக்ளியஸ் இல்லாமல் செல் சென்டர்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? செல் சென்டர். கண்ட்ரோலிங் சென்டர்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோலிங் சென்டர் ஒரு ஒழுங்குபடுத்துறது மாதிரி, ஒரு குடும்பத்தை ஒழுங்குபடுத்துகிற மாதிரி, ஒரு சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துகிற மாதிரி ஒருத்தர் தலைவர் இருப்பார் இல்லையா? அதே மாதிரி ஒழுங்குபடுத்தும் பகுதி, இந்த கண்ட்ரோலிங் சென்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ். அதை கண்டுபிடிச்சவர் ராபர்ட் ப்ரவுன். பெரும்பாலான பகுதிகள் அது மொத்தமாக கண்டுபிடிச்சி சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன் வான் லீவன்ஹாக். எதெல்லாம் சொல்லியிருக்கிறோம்? விந்து செல்கள், ஆர்பிசி மற்றும் பாக்டீரியா, அனிமல் குலஸ், ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் டிஸ்கவர்டு பை யார் சொல்லுவீங்க? ஆண்டன் வான் லீவன். நேமுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா? சொல்லுவாங்க பெரிய பேராக இருக்குது சார், மனப்பாடமே பண்ண முடியல. இப்போ ஆண்டன் வான் லீவன்ஹாக் அது மாதிரி பெரிய பேருக்கு தகுந்த நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சவர் ஆண்டன் வான் லீவன்ஹாக். ஓகேங்களா?